இந்த இப்ப நீங்கள் 25 வருடமாக போராடி கொண்டு ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மற்றது இப்பொழுது சமாதான பாதையில் வந்திருக்கிறீர்கள். ஏன் இப்பொழுது சமாதான பாதை வழிமுறையை தழுவுறீர்கள் என்றுதான் கேள்வி. இதுக்கு முதல் நாங்கள் புலிகள் தங்களது வரிய மாற்றி விட்டது. நான் பொதுவாகவே எங்களுடைய போராட்டம் சமாதான வழியில் தான் ஆரம்பித்தது. Our struggle, our political struggle of the Tamil people began in the form of non-violence, through peaceful methods. எங்களுக்கு முந்தைய தலைவர்கள் கூட சமாதான வழியில் போராடி தங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கலாம் என்று முயற்சி பண்ணி இருக்கிறார்கள். Our leaders of the past who believed that they could agitate on democratic non-violent struggle to achieve their political objectives. ஆனால் தொடர்ந்தும் அவர்களுடைய அந்த சமாதான முயற்சிகள் மறுக்கப்பட்டு இனவாதம் எங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டதால் தான் நாங்கள் இந்த ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். It is because these non-violent peaceful agitations were crushed by military means, by repression, that we were forced to take up arms to defend ourselves. எனவே நாங்கள் ஒரு நிர்பந்தத்தால் தான் ஆயுதம் ஏந்த தள்ளப்பட்டோமே வெளியே நாங்கள் சந்தர்ப்பங்கள் வரும்பொழுதெல்லாம் சமாதானத்துக்கான வழிமுறைகளிலும் எங்களுடைய தீர்வை பெற முயற்சிப்பது பின்னிக்கவில்லை. It is because of the